சென்னை திருவொற்றியூர் அருகே எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட தங்கள் பகுதிக்கு நிவாரணம் அறிவிக்கவில்லை என கூறி மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அசோக்கிடம் கேட்கலாம். அசோக், இந்த பகுதி மக்களினுடைய பாதிப்பு என்பது எப்படி இருந்தது? கோரிக்கைகள் என்ன? காயத்ரி, அதாவது இந்த சென்னையில பாத்தீங்கன்னா இந்த நிக்சாம் புயலினால பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய்னால 24 மேற்பட்ட கிராமங்கள், மீனவ கிராமங்கள் இந்த எண்ணெய் படித்ததால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு 8 மீனவ கிராமத்துக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. மீதி உள்ள 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படவில்லை. இதனால கடந்த ஒரு மாதமாக நாங்களும் எந்த ஒரு தொழிலுக்கும் செல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டதாக சொல்லி அதேமாதிரி கடலில் கலக்கப்பட்டதால் தற்போது இந்த திருவொற்றிக்குப்பம் மீனவ மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. இந்த மறியல் காலை 7 மணிக்கு தொடங்கியது. எங்களுக்கும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள், மீனவ கிராமங்களுக்கு இந்த நிவாரணம் சம்பந்தப்பட்ட நிவாரணம் வழங்க வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய சாலை மறியல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று தற்போதைய நிலவரம். காயத்ரி, அதே போல இந்த பகுதியில 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அவங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் எங்களுக்கு சிபிசிஎல் நிறுவனம் தற்போது நேரடியாக எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே கலந்து செல்வேன் என்று இப்பகுதி மீனவ மக்கள் தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, நன்றி அசோக், விவரங்களை வழங்கியமைக்காக.